السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والعاقبة للمتقين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه والناس أجمعين ومن تبعه بإحسان ودعا بدعوتهم إلى يوم الدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் என்னுடைய இந்த உரையை ஆரம்பம் செய்கிறேன். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு உயிருக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவுதான் மரணம். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறி காட்டுகிறான். மரணம் என்பது மறுமை என்ற ஒரு நிரந்தரமான வாழ்விற்கு கொண்டு செல்லும் ஒரு முதல் படி. இன்னக மையிது வ இன்னஹும் மையிதூன், நிச்சயமாக நீங்களும் மரணிப்பவர், நிச்சயமாக அவர்களும் மரணிப்பவர்கள் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். ஆனால் அதிகமான சகோதர சகோதரிகள் எனக்கு இப்பொழுது மரணம் வராது, எனக்கு இந்த வயதில் மரணம் வராது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மரணம் என்பது எப்பொழுது வேண்டாலும் வரலாம், எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் வரலாம். நீங்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடைந்தே தீரும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, நீங்கள் எவ்வளவு வலிமை மிக்க கோட்டைகளில் இருந்தாலும் மரணம் உங்களை வந்தடையும் என்று அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நீங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது எவ்வளவு பாதுகாப்பாக சென்றாலும், தலை கவசம், இருக்கை பட்டை ஆகியவற்றை அணிந்திருந்தாலும், அல்லாஹ் நாடிவிட்டால் உங்களுக்காக நியமிக்கப்பட்ட மலக்குகள் உங்களிடமிருந்து உங்களுடைய ஆத்மாவை எடுத்து செல்வார்கள். அந்த நேரத்திற்கு நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். மரணம் என்பது ஒரு மௌன உபதேசி. ஏனென்று சொன்னால் அது வரும் நேரம் எவருக்கும் தெரியாது. ஆனால் வரும் பொழுது ஒரு நொடி முந்தவும் செய்யாது, ஒரு நொடி பிந்தவும் செய்யாது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த உலகத்தில் அதிகமான மரண செய்திகளை கேட்கிறோம். அப்பொழுது நம் மனதில் தோன்ற வேண்டியது என்னவென்றால், இந்த உலகம் நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த உலகத்தில் நாம் நிரந்தரமாக வாழ முடியாது என்ற உண்மையை நம் அனைவரும் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான செய்தியை சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். இந்த உலகத்தில் அதிகமான நபர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு நல்ல அமல் செய்வதை தள்ளி போடுவார்கள். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினமும் தொழுகை முடித்த பிறகு திக்ர்களில் ஈடுபடுவார்கள். அதன் பிறகு சஹாபாக்கள் தங்களிடம் இருக்கும் சந்தேகங்களை கேட்பார்கள். நபி அவர்கள் அதற்கு பதிலுரைப்பார்கள். ஆனால் அன்று ஒரு நாள் அசர் தொழுகைக்கு பிறகு நபி அவர்கள் எந்த திக்ர்களிலும் ஈடுபடாமல் விரைவாக சென்று விட்டார்கள். அப்பொழுது சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், நபி அவர்கள் ஏன் இவ்வளவு விரைவாக சென்றார்கள் என்று அவர்களுக்குள்ளே பேசிக் கொண்டிருந்தார்கள். சிறிது நேரம் கழித்து நபி அவர்கள் அந்த இடத்திற்கு வந்தபோது சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், நபி அவர்களே, நீங்கள் ஏன் இவ்வளவு விரைவாக சென்று விட்டீர்கள் என்று கேட்டபோது நபி அவர்கள் கூறினார்கள், என்னுடைய வீட்டில் ஒரு தங்க துண்டு இருப்பதை எனக்கு நினைவில் வந்தது, அதனால் தான் அதை சரிசமமாக பகிர்ந்து தான தர்மம் செய்து விட்டு வந்தேன் என்று கூறினார்கள். இந்த சிறு வரலாற்று நிகழ்விலிருந்து நமக்கு தெரிவது என்னவென்றால், ஒரு நல்ல அமல் நம் மனதில் தோன்றியவுடன் அதை அப்பொழுதே செய்துவிட வேண்டும். எனவே நாம் இந்த உலகத்தில் அல்லாஹ்வை அதிகமாக அஞ்சி, அல்லாஹ்விடம் அதிகமாக பாவ மன்னிப்புகள் தேடி, அதிகமான அமல்களை செய்து நாளை மறுமை நாளில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.